கருணாநிதியின் மகன் அழகிரியை பாரதிய ஜனதா வேட்பாளர் ராஜா, மதிமுக வேட்பாளர் ஆகியோர் சந்தித்து ஆதரவு கேட்டனர். கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ள தென்மண்டல முன்னாள் அமைப்பு செயலாளர் அழகிரியை சந்தித்தால் கடும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுகவினரை திமுக மேலிடம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் அழகிரியை தினமும் பல்வேறு தலைவர்களும் வேட்பாளர்களும் திமுக நிர்வாகிகளும் சந்தித்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஞாயிறன்று அழகிரியை சந்தித்ததைத் தொடர்ந்து திங்களன்று சிவகங்கை தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் ராஜா சந்தித்து பேசினார். அப்போது தனக்கு ஆதரவளிக்கும்படி ராஜா கேட்டுக் கொண்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மு க அழகிரி அவர்கள், திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானால் நான் வாழ்த்து சொல்லுவேன் என்று அவருடைய விருப்பத்தினை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் வெளிப்படையாக மோடி அவர்கள் பிரதமராவதை வரவேற்றதற்கு நன்றி சொல்லுவதற்காகவும் அவர் எனக்கு அவருடைய ஆதரவினை தர வேண்டும் என்றும் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அவரைத் தொடர்ந்து தேனி தொகுதி மதிமுக வேட்பாளர் அழகு சுந்தரமும், மதுரை லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பரத் நாச்சியப்பனும் அடுத்தடுத்து அழகிரியை சந்தித்து ஆதரவு கோரினர். எங்கள் தலைவர் வைகோ அவர்களுடைய வழிகாட்டுதலில் நானும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களோடு அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கிறேன். மக்களவைத் தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிற அண்ணன் அழகிரி அவர்களை சந்தித்து ஆசி பெற்று அவருடைய ஆதரவை கேட்டிருக்கிறேன். கோரிக்கையை பரிசீலிப்பட சொல்லியிருக்கிறேன். திமுகவிலிருந்து அழகிரி நீக்கப்பட்டதால் அக்கட்சிக்கோ தனது வெற்றிக்கோ எந்த பாதிப்பும் இல்லை என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறியதை அடுத்து அவரை 3வது இடத்துக்கு தள்ளுவேன் என்று அழகிரி சபதம் செய்துள்ளார். தென் மாவட்டங்களில் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் விரைவில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து தனது தேர்தல் வியூகத்தை அறிவிக்க இருப்பதாகவும் அழகிரி கூறியுள்ளார்.